அருகே வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தவர் மாந்தோப்பில் மர்மமான முறையில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே உள்ள ஆயிரப்பேரியை சேர்ந்த மாடசாமி என்பவரது மகன் சுதாகர் வட்டிக்கு பணம் வழங்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் இளஞ்சி பகுதியில் உள்ள மாந்தோப்பு ஒன்றில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இளஞ்சியை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் இவரை கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கொல்லப்பட்ட சுதாகருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்ததாக கூறப்படும் நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் குற்றாலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக சீரழிவுக்கு காரணமான இருபாலர் தங்கும் விடுதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது அதனை நடத்த உரிய சட்டத்திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொத்து வரி மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதில் வலியுறுத்தப்பட்டன. குறிப்பாக இருபாலர் தங்கும் விடுதிகளால் சமூக சீரழிவு ஏற்படுவதாகவும் அத்தகைய விடுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாலும் அவற்றுக்கு உடனடியாக தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் சீதாராமன் செய்தியாளர்கள் சந்திப்பில் வலியுறுத்தினார். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கம் இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகாமையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் வரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான மூல நோக்கம் விடுதிகளிலே தங்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் மின்சார கட்டணம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் பெரும் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது. விடுதிகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் வணிகத்திற்கான மின்கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான மின்கட்டணங்களாகத்தான் பெறப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துள்ளது. தேர்தலில் வாக்குகள் குறைந்ததால் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போதைய அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென் திருப்பேரை மணல்மேடு பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வாக்குகள் குறைந்ததற்கான காரணங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் விசாரித்தார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய அவர் தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாத முதலமைச்சராக ஜோசப் விஜய் இருக்கிறார் என்று விமர்சித்ததோடு காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எதுக்கு உடனடியாக காவிரியிலே தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காவிரியினுடைய அந்த தஞ்சையினுடைய பகுதி அத்தனையும் இன்றைக்கு நீர் இல்லாமல் கடுமையாக பாடுபடுகின்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் முதலமைச்சராக இவர்கள் ஆட்சி செய்கின்ற ஆக்கம் அவ்வளவுதான் இருக்கு. எந்த வகையில தண்ணி கொண்டு வர வேண்டாமா? குமிளி அருகே அரசு பேருந்தில் திடீரென மயக்கமடைந்த பெண் பயணியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தேனி மாவட்டம் குமிளியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து வத்தலகுண்டு பேருந்து நிலையம் வந்துவிட்டு மீண்டும் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் திடீரென மயக்கமடைந்தார். நிலைமையை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் எங்கும் நிறுத்தாமல் நேராக திண்டுக்கல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பேருந்தை கொண்டு சென்றார். அங்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பெண்ணின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இந்த மனிதநேய செயல் அனைவரின் நெகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவ படத்திற்கு அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் நீட் தேர்வு போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது முன்னர் போடப்பட்ட விரும்பத்தகாத வழக்குகளை ரத்து செய்தமைக்காக முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் அமைச்சர் கீர்த்தனா மீது திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் பொறுப்பேற்ற முதல் 3 மாதங்களிலேயே அமைச்சர் கீர்த்தனா மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில
விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. ஒரு வலைதளத்தில் கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது முழுக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உள்வாங்காமல் அதை வெளியிட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா, என் நினைவு சரியா இருக்கும்னா, முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கல. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில் அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சிகளையும் அழைத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் தீரன் சின்னமலை நினைவு தினத்தில் மலரஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், காவிரி விவகாரத்தில் உரிய தண்ணீர் வராததால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் விஜய் தனியாக செல்வதை விட அனைத்து கட்சி தலைவர்களையும் கர்நாடகாவிற்கு அழைத்து சென்று குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களாவது ஒரு வார்த்தை அதை பற்றி பேசியிருக்கலாம். என்னன்னா, ராகுல் எப்படி இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான பங்கு இங்க கிடையவே கிடையாது. தம்பி மாணிக்கத்தவர் சொல்றாரு, மத்திய அரசு என்ன செய்யுது அப்படி கேட்கிறார். முழுக்க அவருக்கு நான் சொல்றது, இதுல முழு அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை அமல்படுத்த வேண்டியது கர்நாடகா மாநில அரசு, அவ்வளவுதான். அதாவது ஜூன் மாதம் நமக்கு 9 டிஎம்சி தண்ணி தரணும், ஜூலை மாதம் சேர்த்து நமக்கு 41 டிஎம்சி தண்ணி தரணும். 41 டிஎம்சி தண்ணியை தருவதற்கு பதிலாக 4.35 தான் கொடுக்க சொன்னாங்க. இதை தான் நம்ம திறந்து விட சொல்கிறோம். இதில் போராட்டம் பண்ணுறதுக்கோ அல்லது கர்நாடக அரசு மோசம், நம்ம அரசு நல்லது அப்படிங்கிறது சொல்லலை. மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு தண்ணீர் வேணும், அதை தான் கேட்குறமே தவிர நீங்கள் 4.5 டிஎம்சி தண்ணிக்கு கூட இப்போ தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் வருது அப்படின்னா, தண்ணியை தேக்கி வச்சா அங்குள்ள அணைகளுக்கு அவங்களுக்கே ஆபத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்நாடக மாநில அரசு ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு அநீதி இழைப்பதாக காங்கிரஸ் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன், தாவேக அரசும் மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை உடனடியாக மீட்டு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசை குறை கூறுவதை விட்டுவிட்டு தமிழக அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழிசை, திமுகவை தொடர்ந்து தாவேக அரசும் மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டதை வரவேற்பதாக கருத்து தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், ஆட்சி முறையும் காமராஜரை போன்று நேர்மையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி அந்த மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவில்லை என்பதை போலவும், கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். இல்லை, முதலில் இருந்தே மேகதாது அணை நாம் தமிழகத்தின், புதுச்சேரியின் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது என்பதை மத்திய அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காவிரியின் உரிமை நமக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில 74ல எப்படி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே போல காவிரியின் உரிமையையும் தாரை வார்த்தார்கள். அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு இன்று நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காமராஜர் ஆட்சி என்று மாணிக் தாக்கூர் அவர்கள் மாதிரி உள்ளவர்கள் கூட சொல்வதற்கு மறந்து விட்டார்கள். ஆக எப்படி காலை உணவிற்கு காமராஜர் பெயரை வைத்தார்களோ அதே போல காவிரியில் தண்ணீர் உரிமையை கொண்டு வருவதற்கும்
ஊழலை ஒழிப்பதற்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கும் நம்ம தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கும் காமராஜரின் ஆட்சியை போல நடத்தப்பட வேண்டும் என்பது. புதுக்கோட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் போதிய கழிவறை வசதி இல்லை என்ற புகாரை தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலை கல்லூரியில் மாணவிகளுக்கு தேவையான கழிவறை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனையடுத்து அமைச்சர் முகமது பர்வேஸ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாவட்டம் முழுவதும் உள்ள கல்வி நிலையங்களில் கழிவறை வசதிகள் முறையாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனையில் தூக்க மாத்திரை பெற்ற தற்காலிக பணியாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சார், இது மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால் கலெக்டர் போயிட்டு செக் பண்ண சொன்னோம். மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பேசியிருக்கோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுகவினர் எங்கும் முடங்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட தங்கள் மக்களுக்காக தொடர்ந்து போராடும் இயக்கமாகவே செயல்பட்டு வருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் புதிதாக திறக்கப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான மணிமாறன் இந்த அலுவலகம் மக்களின் குறைகளை தீர்க்கும் மையமாக செயல்படும் என்றார். முன்னாள் அமைச்சர்கள் மீதான கைது நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக ஆரோக்கியமாகவும் கட்டமைப்போடும் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிகாரத்தில் இருப்பதை விட எதிர்க்கட்சியாக நின்று மக்களுக்காக போராடுவதில் திமுக எப்போதுமே முன்னணியில் நிற்கும் என கருத்து தெரிவித்தார். யாரும் சைலண்ட் ஆகலாங்க. கட்சி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாம் கட்சி வேலைகளை பார்க்குறாங்க. கட்சி ஆரோக்கியமாக இருக்கிறது, கட்டமைப்போடு இருக்கிறது. அதனால் எல்லாம் அவங்கவுங்க கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். விரைவாக இன்னும் எங்களுடைய நடவடிக்கைகள் விரைவாக மக்களுக்காக போராடக்கூடிய இடத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருக்கும் நாங்கள் என்றைக்கும் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் திமுக. அதில் அனைத்து முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் இருக்கட்டும், அல்லது ஒன்றிய நகர நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் போராட்ட களத்தில் முதன்மையாளாக இருப்பார்கள். தோவாளை அரசு பள்ளிகள் சத்து மாத்திரைகளை மாணவிகளை தாங்களே எடுத்து சாப்பிட்டது. அதிக மாத்திரைகளை உட்கொண்ட 6ஆம் வகுப்பு மாணவி மயக்கமடைந்த சம்பவம் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே தோவாளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாத்திரைகளை ஆசிரியர்கள் தனித்தனியாக வழங்காமல் மேஜையில் மொத்தமாக வைத்துவிட்டு மாணவிகளை தாங்களாகவே எடுத்துக்கொள்ள சொல்லியதாக கூறப்படும் நிலையில் அப்போது மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்ட ஒரு மாணவி அதிக மாத்திரைகள் உட்கொண்டதால் திடீரென மயக்கமடைந்ததாக தெரிகிறது. உடனடியாக மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உரிய முறையில் கவனிக்க தவறிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். உள்ள இப்பதான் 6ஆம் கிளாஸ்ல கொண்டு சேர்த்திருக்கேன்னா, போன வாரம் இந்த வாரம் வேலைக்கிழமை சத்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதுல எப்பவுமே ஒரு டேப்லெட் தான் கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு. இவங்க அவங்க டீச்சர்ஸ் யாருமே ஸ்கூல்ல இல்ல, பிள்ளைகளுக்கு கையில அவ்வளவு மாத்திரமே அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது கவனக்குறை வேலையாப்புல 6 மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவங்களே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பிள்ளைக்கு வயிறெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கால் பண்ணது. அப்புறம் நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் எங்க பிள்ளைய விடுங்க அப்படின்னு சொல்லி 2வது நாங்களாட்டி போய் தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தோம். இப்ப பிள்ளை வீட்டுல ஒரு இது கண்டிஷன்ல தான் இருக்கு. இது நீங்க தான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.